சீர்திருத்தம் முடிந்துவிட்ட நிகழ்வா? இஸ் தி ரெஃபர்மேஷன் ஓவர்? ஒருவேளை வருகிற 31ஆம் தேதி 2 நாட்களுக்கு பிறகு சபை உலகம் முழுவதும் சீர்திருத்த நாளை நினைவு கூறுகிறோம். நன்றியோடு கடவுளுக்கு நன்றியாக நினைவு கூறுகிறோம். ஆனால் ஒரு கேள்வியை கேட்க வேண்டி இருக்கிறது, அதற்கான வாதங்கள் இருக்கிறது. சீர்திருத்தம் முடிந்து விட்டதே, இனி அதை நினைவு கூற வேண்டிய அவசியம் என்ன என்பதாகும். அதற்கான 4 காரணங்களையும் அதற்கான வேத விளக்கங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். This evening Bible study is about, is the Reformation over? What has happened in 1517 and subsequent events, that was needed at that time because the era was such, but is it relevant today? Is it relevant to celebrate the events that took place 500 and plus years ago? There are 4 reasons that are thrown at to negate the Reformation events, but we are going to counter, or we are going to see what the Bible says about these events in church history. And we will continue the study on godly parenting next week, God willing, continuing the 8 traits of rearing children in God's way. ஒருவேளை 1517ஆவது வருஷம் நடந்த நிகழ்விற்கும் இன்றைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறதா, அதை நாம் தொடர்ந்து நினைவு கூற வேண்டுமா என்ற கேள்வியை இந்த மாலையிலே கேட்க இருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதின கடிதத்தில் ஒரு சில வசனங்களை நான் படிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்கள். எங்கள் ஜெபங்களில் நாங்கள் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, அந்த வசன வார்த்தை கவனிப்போம், எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாவியாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னவென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், அவர் மரித்தோர்ந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. பவுல் எப்படி சுவிசேஷம் தெசலோனிக்கேயிலே கிரியை செய்தது, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் நிச்சயத்தோடும் வந்தது. அது நிமித்தம் மிகுந்த உபத்திரவத்திலே அவர்கள் எப்படி திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு பவுலையும் அப்போஸ்தலரையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறார்கள், எப்படி கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த விசுவாசம் எப்படி அவர்களை நிலைநிறுத்தினது, உபத்திரவத்தினோடாக நடத்தினது, இன்னும் ஆண்டவருடைய வருகை மட்டும் அந்த விசுவாசம் எப்படி அவசியம் என்பதை பவுல் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த சீர்திருத்தத்தை பற்றி, சீர்திருத்த நாட்களை பற்றி 3 கூட்டத்தார் அவர்களை தொடர்புபடுத்தி படிக்கலாம். There are 3 groups in relation to the Reformation, or the events that led to Reformation in 1517. 1517ஆவது வருஷம் நடந்த அக்டோபர் 31ஆம் தேதி நடந்த நிகழ்வு, அதோடு தொடர்புடைய சீர்திருத்தத்தோடு தொடர்புடைய
அந்த சம்பவங்களுக்கு சபையிலே 3 விதமாக அதை அணுகுகிறார்கள். அந்த 3 குழுக்கள் யார் என்று பார்க்கலாம். முதலாவது, அப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தமே அவசியம் இல்லை என்று சொல்லுகிற கூட்டம். அப்படி ஒரு நிகழ்வு அவசியமே இல்லை, அதை மார்ட்டின் லூத்தரோ மற்றவர்களோ அதற்கு முன்னிருந்தவர்களோ அதற்கு பின்னிருந்தவர்களோ அப்படிப்பட்ட ஒரு செயல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிற சீர்திருத்தம் அவசியமே இல்லை என்று சொல்லுகிற கூட்டம். இரண்டாவது ஒரு முக்கியமான கூட்டம், அந்த அப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தம் அவசியமாய் இருந்தது உண்மைதான், ஆனால் அதை லூதரும் மற்றவர்களும் அதிகமாக செய்து விட்டார்கள், கொஞ்சம் மிகுதியாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லுகிற கூட்டம். இது ஒரு பெரிய கூட்டம். இது பலதரப்பட்டவர்கள் இதில் இருக்கிறார்கள். அவசியம்தான், ஆனால் அதை கொஞ்சம் தூக்கலாக கொஞ்சம் அதிகமாக இந்த சீர்திருத்தத்தில் ஈடுபட்டவர்கள் செய்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடியது. மூன்றாவது கூட்டம், அந்த சீர்திருத்தம் அவசியம், அது இல்லாமல் இருந்தால் நம்முடைய விசுவாசம் இருந்திருக்காது என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே அதே தவறை திருப்ப செய்கிறவர்கள். சீர்திருத்தம் ஏன் அவசியமாயிற்றோ அந்த அதே தவறுகளை தங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்தோ அறியாமலோ செய்கிற கூட்டம். இப்படி 3 கூட்டங்கள் இந்த சீர்திருத்தத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். There are 3 main groups we identify in relation to the Reformation, the 1517 event and the events before and after. There are 3 main groups. Number 1, those who oppose it by saying Reformation, the so-called Reformation, was unnecessary. It was totally unnecessary for such things to happen in church. Number 1. Number 2, the main group who advocate that the Reformation was necessary, but I think Luther and the other reformers have went too far ahead. They overdid it. They could have done maybe in a limited scale. That is another group, major group, who advocate the necessity of the same, but how they went overboard. Number 3, those who commemorate the event joyfully, maybe year after year, but not really following what has transpired, or repeating the same mistake that led to the Reformation, knowingly or unknowingly. Those who really misunderstood or not practicing what led to the errors that led to the Reformation. இப்படி 3 குழுக்கள். ஆகவே நாம் இந்த அடிப்படையிலே சீர்திருத்தம் அவசியம் இல்லை என்று சொல்லுகிறவர்களுடைய 4 வாதங்களை பல காலகட்டத்திலே அந்த 4 வாதங்களும் பெருகினது. குறிப்பாக ஒரு 25 வருஷங்களுக்கு முன்பாக, இல்லாவிட்டால் 1999 வருஷம், அதற்கு முன்பும் கூட 1980களில் இருந்தே எல்லா சபைகளும் ஒன்று சேர வேண்டும், நம்முடைய குறைகளை நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து குறைத்து அதை பற்றி கவலைப்படாமல் நாம் இணைந்து செயல்பட வேண்டும். The ecumenical movement. நாம் நம்முடைய வேற்றுமைகளை மறந்து இணைந்து செயல்பட வேண்டும். அந்த நாட்களிலே 300, 400, 500 வருஷங்களுக்கு முன்பாக சபைகளில் இருந்த அந்த பிரிவினைகள், அந்த வைராக்கியங்கள், ஒருவரை ஒருவர் கிட்டத்தட்ட கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கூட இருந்த வைராக்கியங்கள் மறைந்து நாம் முதிர்ச்சியோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோட்பாடு 1980களிலே வந்தது. 1999 வருஷம் கிட்டத்தட்ட எழுத்து வடிவிலே கூட அது பிரகடனப்படுத்தப்பட்டது. The year 1999 or even in the late 80s, there was a movement which suggested that we have to have an ecumenical movement, forgetting the historical blunders or mistakes that have been committed, and we need to embrace each other. We need to have unity amongst us, as Christians. So the unity or the embracement or the joined together movement gathered momentum in the late 1980s. The evangelical Catholic, Roman Catholic joined together the movement, which almost declared
declared a joint statement stating that we would have to be together. Christians all have to come together in unity. That was declared in 1999. 1999 வருஷம் இப்படிப்பட்ட பிரகடனத்தை செய்து இந்தந்த காரியங்களை நாம் வேதத்திலிருந்து இப்படி வடிவமைத்துக் கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம், ஒருவருக்கொருவர் புரிந்து அதை நாம் மாற்றிக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதற்கு 4 காரணங்களை சொன்னார்கள். அந்த 4 காரணங்களைத்தான் உங்கள் மத்தியில் இந்த மாலையில வைக்க விரும்புகிறேன். முதலாவது வேதபூர்வமான காரணம். Number 1 reason why people advocated ecumenism to the extent to forget the past events that led to Reformation was biblical. What is that? வேதபூர்வமான வேதாகமம் சம்பந்தமான காரணங்களை என்னவென்று சொன்னார்கள் என்றால், நாம் வேதத்தை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுகிறோம், வேதத்தில் உள்ள ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறோம், கடவுள் எப்படி மனிதனை மன்னிக்க முடியும் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே நமக்குள் ஏன் பிரிவினை என்று சொல்லி ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். We all accept the Bible, we all accept that there is a heaven, there is a hell, there is forgiveness, etc. So why should we fight each other? ஆகவே வேதபூர்வமாக நாம் அதை நாம் அனுசரித்து ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவருக்கொருவர் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், நாம் நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம். குறிப்பாக நீதிமானாக்கப்படுதல் என்பது கடவுள் மனிதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்காக விசுவாசம் அவசியம் என்பதை நாம் மறுதலிக்கவில்லை. நாம் இணைந்து செயல்படலாம் என்று சொன்னார்கள். Justification by faith was torn down by either group by stating that you give up this, we will give up this, so together we can arrive at a consensus to declare how faith leads to justification. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதை எப்படி நாம் வடிவமைக்க முடியும் என்பதை நாம் தீர்மானம் செய்வோம் என்று சொல்லி செய்தார்கள். இதில் இருக்கக்கூடிய ஆபத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தீர்மானம் செய்ய முடியாது. கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறதோ அதை கடைபிடிப்பதுதான் எல்லாருடைய கடமையும் கூட. இப்பொழுது ஒரு சில கேள்விகளை, வாதங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஏன் சீர்திருத்தம் முடிவடையவில்லை என்பதற்கான வாதமும் இதோடு சேர்ந்து வருகிறது. Why Reformation is not over as yet, as the implications as we discuss these 4, as we delve into these 4 aspects. முதலாவது வேதபூர்வமானது என்று சொன்னால் எந்த வேதம் என்ற கேள்வி வருகிறது. இன்றைக்கு வேதம் என்று சொன்னால் எதையோ வேதம் என்று சொல்லுகிறார்கள். குறிப்பாக கத்தோலிக்க வேதம் என்று சொல்லுவது 73 புஸ்தகங்கள் அடங்கியது. மற்ற வேத புஸ்தகம் என்று சொன்னால் பொதுவாக பழைய ஏற்பாட்டினுடைய 39 புஸ்தகங்கள், புதிய ஏற்பாட்டினுடைய 27 புஸ்தகங்கள், 66 புஸ்தகங்களைத்தான் கடவுளுடைய வார்த்தை, அதிகாரமுள்ள வார்த்தை என்று சொல்லுகிறோம். The authoritative word of God consists of 39 Old Testament books and 27 New Testament books. But Catholic Bible has 6 more Old Testament books which were written after the book of Malachi, so to say. The year consists of between 210 and 100 BC. So which means after Malachi. மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு சில புஸ்தகங்களை வடிவமைத்து, அந்த காலகட்டத்திலே எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற புஸ்தகங்களை வடிவமைத்து 6 புஸ்தகங்களை கூட்டி கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டிலே 47 புஸ்தகங்கள், புதிய ஏற்பாட்டை மாற்றவில்லை, 27 புஸ்தகங்கள், அப்படி 73 புஸ்தகங்களை இன்றைக்கும் கத்தோலிக்க வேதம் வைத்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஏன் பழைய ஏற்பாட்டிலே 39 புஸ்தகங்கள் பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிறது, அதோடு தொடர்புடைய 27 புஸ்தகங்களும் சேர்ந்து 66 புஸ்தகங்கள் என்று சொல்லப்படுகிறது என்றால், ரோமர்ல நாம் படிக்கிறோம், யூதர்கள் கையிலே வேதத்தை யெகோவா ஒப்பு கொடுத்தார். அந்த வார்த்தை ஏற்கனவே பல கோணங்களில் அதை படித்திருக்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பவுல் அதற்கு முந்தின அதிகாரத்திலே உள்ளத்தின்படி யூதனானவன் தான் யூதன் என்று சரியாக சொல்லிவிட்டார். அதான் உண்மையும் கூட. ரோமர் 1ஆம் அதிகாரத்தை முடிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? 2ஆம் அதிகாரத்தை முடிக்கும் போது, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், 29ஆம் வசனம், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி
இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் என்று சொல்லிவிட்டு 3ஆம் அதிகாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்? இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? அதாவது பிறப்பிலே யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினால என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு அது பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. அதாவது யூதர்கள் வழியாக கடவுள் தம்முடைய வார்த்தையை கொடுக்க சித்தமானார். பழைய ஏற்பாடு அவருடைய வசம் ஒப்பு கொடுக்கப்பட்டது. The scriptures were deposited with the Jews. How Bible clearly states in John, as we read in John 4, salvation came through the Jews, not because Jews were special, not because they were godly people already. God has chosen a race by which the Messiah could come fleshly. கடவுள் தெரிந்தெடுத்த அவருடைய இரக்கத்தின்படி அநாதி தீர்மானத்தின்படி தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் யூத குலம். யூதர்கள் வழியாக ரட்சிப்பு வருகிறது என்றால் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே அவர்களிலே பிறக்கிறாரே என்று பவுல் சொன்னார். ஆகவே வேத வாக்கியம் அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டை அவர்கள் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் தான் அதை வைத்து அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவும் வேத வாக்கியங்கள் என்று அதை குறிப்பிட்டு சொன்னார். ஆகவே அதை தவிர வேறு எதையுமே நாம் கடவுளுடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பாக்கிருப்பா என்று சொல்லப்படுகிற அந்த புஸ்தகங்கள் மார்ட்டின் லூத்தர் கூட இரண்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில வைத்து இவைகள் படிப்பதற்கு நன்றாக வைத்துக் கொள்ளலாமே தவிர அது தேவனுடைய ஆவியானவரை ஏவி எழுதின வார்த்தைகள் கிடையாது என்று சொன்னார். அப்போ எல்லாரும் இணைந்து செயல்படலாம், நம்முடைய வேற்றுமைகளை மறந்து விடலாம். சீர்திருத்தம் அந்த நாட்களிலே தவறோ சரியோ நடந்து விட்டது, அதிகமாகவோ குறைவாகவோ அது நடந்து விட்டது. இனி நாம் அதை பற்றி கவலைப்படாமல் இணைந்து செயல்படலாம் என்று சொல்வதற்கான முதல் வாதம், வேதத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, பரலோகம் இருக்கிறது என்று நம்புகிறோமே, நரகம் என்று ஒன்று இருக்கிறது நம்புகிறோமே, பாவ மன்னிப்பு என்று ஒன்று நம்புகிறோமே என்றெல்லாம் சொல்லாலும் கூட வேதத்தினுடைய அதிகாரத்தை தாண்டி வரக்கூடிய எந்த இணக்கமும் கடவுளுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட முடியாது. Any agreement, however lofty it appears, however wonderful it appears, if it is not mandated by the scriptures, if it doesn't have the authority of the word of God, it cannot be counted as God's word and God's revelation. அப்ப தேவனுடைய வார்த்தையினுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாதவரை யாரையும் நாம் அங்கீகரிக்க முடியாது. ஏதேன் தோட்டத்துல ஆரம்பித்தது கடைசி வரைக்கும் அப்படித்தான். ஏதேன் தோட்டத்திலே கடவுள் இருக்கிறாரா என்று ஏவாளிடத்திலே சர்ப்பம் கேட்கவில்லை, கடவுள் இப்படி சொன்னாரா என்று கடவுளுடைய வார்த்தையை புரட்டினான். கடைசி வரையில அதான் நடக்க போகிறது. கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார், ஆதாமை வஞ்சித்தது போல, ஸ்திரீயை வஞ்சித்தது போல பிசாசு உங்களுடைய மனதை மயக்கி வேறு இயேசுவை உங்களுக்கு சொல்லுவானோ என்று பயப்படுகிறேன் என்று சொன்னார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் என்னுடைய சுய கருத்தை சொல்லவில்லை. ஆகவே இன்றைக்கு சீர்திருத்தம் அவசியமில்லை. அது அவர்களை நடந்தது தவறோ சரியோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாம் இணைந்து ஐக்கியப்படலாம், இணைந்து செயல்படலாம், நாம் நமக்குள்ள வேற்றுமைகளை மறக்கலாம் என்று சொன்னால், வேதத்தினுடைய அதிகாரத்தை மீறி அது நடக்கும் என்று சொன்னால் அது உண்மையான இணக்கம் கிடையாது. If God's the authority of the word of God is not accepted, embraced, it is not the true unity or fellowship or true embracement. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக பர்கட்ரி என்று சொல்லக்கூடிய உத்தரிஸ்தலம், அதை பற்றி நாம் வாட்ஸ்அப்ல கடந்த முறை எழுதியிருந்தேன். அது இன்னும் மாறவில்லை, அந்த கொள்கை இன்னும் மாறவில்லை. அதன் மூலமாகத்தான் மனிதன், அதாவது பயங்கரமான கொடிய பாவத்தை செய்தவர்கள் அந்த உத்தரிஸ்தலத்திலே சிக்கிக் கொண்டால் உயிரோடு இருக்கிற அவருடைய உறவினர்கள் பணம் கட்டி அவர்களை விடுவித்தால் மாத்திரமே சீக்கிரத்திலே அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லக்கூடிய கொள்கை இன்னும் மாறவில்லை. அப்படி என்றால் அந்த அடிப்படை சத்தியமான விசுவாசத்தினாலே மாத்திரமே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லக்கூடிய சத்தியம் மாறவில்லை. இந்த தவறான போதனையினுடைய அடிப்படை என்னவென்றால், நீதிமானாக்கப்படுவது என்பது தொடர்ச்சியாக நடக்கிற நிகழ்வு. எப்பொழுது நாம் நீதிமானாக முடியும் என்று சொல்ல முடியாது, அப்படியே ஆய்கொண்டே இருக்க வேண்டும். கிரியை செய்தால் மாத்திரம்தான் கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார் என்பது வேதம் அப்படி சொல்லவில்லை. நீதிமானாக்கப்படுதல் என்பது ஒரு ஒரு நிமிஷத்துடைய செயல்.
கடவுள் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, அவருடைய சிலுவை மரணத்துக்குள்ளாக, அவர் எனக்காக வர வேண்டிய தண்டனையை எடுத்துக்கொண்டார் என்று மனம் திரும்பி சிலுவையிலே அவர் எனக்காக மரித்தார் என்று விசுவாசித்து மனம் திரும்புவருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை நீதிமான்களாக அவர் மாற்றுகிறார். அது தொடர்ச்சியான செயல் அல்ல, அதிலிருந்து பரிசுத்தம் ஆரம்பிக்கிறது. ஆகவே justification is the process, says the wrong teaching, Roman Catholicism and the rest of the teaching. You cannot be assured of salvation, but Bible clearly states in Christ, the moment we accept Christ who died on the cross of Calvary to take away the punishment that was due unto us, that's how we are justified. It's an one-off act. It is a lightning act. It cannot be a process wherein which you have the doubt all the way through. அப்ப நீதிமான் ஆக்கப்படுதல் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாதபடி ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுக்கக்கூடியது. அந்த சத்தியம் இன்னும் சரியாக அது முறைப்படுத்தப்படாத நிலைமையில் அதை செய்ய முடியாது. அப்ப கடவுளுடைய வார்த்தையின் அதிகாரம் இன்னும் முறையாக ஏற்றுக்கொள்ளப்படாத போது நாம் இணக்கத்திலே சேர முடியாது. சீர்திருத்தம் இன்னும் அவசியம். இன்னொரு வகையில இன்னொரு சில சபைகள் இருக்கிறது, கடவுளுடைய வார்த்தையை மட்டுப்படுத்துகிறார்கள். There are those churches who doesn't hold to the fact that scripture is sufficient for salvation. கடவுளுடைய வார்த்தை போதுமானது என்று ஏற்றுக்கொள்ளாத நிறைய சபைகள் இருக்கிறது. ஆவிக்குரிய சபைகள், அபிஷேக சபைகள், வல்லமையுள்ள சபைகள் என்று சொல்லுவதெல்லாம் அதுவும் கிட்டத்தட்ட இதே நிலைமைதான். எப்படி அந்த சீர்திருத்த காலத்திலே கடவுளுடைய வார்த்தையினுடைய அதிகாரம், the authority of Christ, அது the word of God, அது எப்படி மழுங்கடிக்கப்பட்டதோ அதே போல இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையின் போதுமான தன்மை, the sufficiency of the scripture is under attack. That is another danger. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? பல காலகட்டங்களிலே உபாகமம், நீதிமொழிகள், வெளிப்படுத்தின விசேஷம், இப்படி பல காலகட்டங்களிலே தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். You cannot add to or subtract from the word of God. That's how it is written in Deuteronomy, it's written in Proverbs, it's written in again in the final chapter of the Bible, Revelation. You cannot add to or subtract from the word of God. But what's happening? People are adding to the scriptures. On the other hand, the latest churches, so-called anointing churches, emerging churches, so-called mega churches, they claim to, their activities, their proclamation is to take away from God's word. கடவுளுடைய வார்த்தையை குறைத்து மதிப்பிடுவது. யோபு புஸ்தகத்தை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாத அநேக சபைகள், ஆவிக்குரிய சபைகள், அபிஷேக சபைகள் இருக்கிறது. அதுவும் சீர்திருத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் நிறைய பேர் சொல்லுகிறார்கள், ரோமன் கேத்தலிக் சபைதான் மாறிவிட்டதே, எதற்கு சீர்திருத்தம் அவசியம் என்று கேட்டால், ரோமன் சபை அப்படியே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் பர்கட்ரி இருக்கிறது, உத்தரிஸ்தலம் இருக்கிறது, பாவ மன்னிப்பை தேடுவது இன்றைக்கும் இருக்கிறது. 66 புஸ்தகங்களுக்கு பதிலாக 73 புஸ்தகங்களை வைத்திருக்கிறது. அது ஒன்று என்றால், இன்றைக்கு பிராட்டஸ்ட் என்று சொல்லுகிற சபைகளிலே சீர்திருத்தம் அவசியமாகிறது. இப்பொழுது சீர்திருத்தம் எங்கே அவசியம் என்றால், அவர்கள் மாறினார்களோ இல்லையோ, இங்கே மாற்றம் அவசியமாகிறது. அதிலே முதலாவது கடவுளுடைய வார்த்தை போதுமானது என்று சொல்லக்கூடிய தத்துவத்திலே மாற்றம் வர வேண்டும். Whether the RCS, Roman Catholicism has changed or not, we don't know. I mean, there's nothing to suggest, but there are aspects that they claim. The next 2-3 points suggest that. But what is needed is the change, the reformation that has to take place within the so-called Protestant churches. கடவுளுடைய வார்த்தையை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். ரட்சிப்புக்கு கடவுளுடைய வார்த்தை போதுமானது என்ற சத்துவத்தை மாற்றுகிறார்கள். இன்றைக்கு சபைகளிலே ஆராதனை என்கிற பெயரிலே ஆட்டம், கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்காத நிலைமை, சொந்த கதையும் சோக கதையும் பிரசங்கிக்கிற நிலைமை, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சிலுவையில் அறையப்பட்ட அவரை மாத்திரம் பிரசங்கிக்காத நிலைமை, இவைகளெல்லாம் சீர்திருத்தம் இன்றைக்கும் தேவை என்பதை வலியுறுத்துகிறது. அப்ப கடவுளுடைய வார்த்தையினுடைய அதிகாரத்தை குறைப்பதும் கடவுளுடைய வார்த்தையின் போதுமான தன்மையை குறைப்பதும், இந்த இரண்டுமே சீர்திருத்தம் அவசியம் என்று சொல்லுகிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த சீர்திருத்தம் இன்றைக்கும் தொடருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது,
சரித்திர பின்னணியை பார்க்கலாம். The historical aspect of it, historical trend. அதாவது சரித்திரபூர்வமாக வாட்டிக்கன், இரண்டாவது வாட்டிக்கன் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அந்த கவுன்சிலிலே நிறைய மாற்றங்களை செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். கடவுளுடைய வார்த்தையிலே மாற்றங்கள் செய்ய முடியாது. அடிப்படை, நாம் சொல்லுகிறது அடிப்படை போதனைகளிலே மாற்றங்கள் செய்ய முடியாது. ஆனால் அப்படி செய்தபடியினாலே நாம் இணைந்து செயல்படலாம், அல்லாவிட்டால் வேற்றுமைகளை மறந்து விடலாம். சீர்திருத்தம் அவசியம் இல்லை. நான் முதல்ல சொன்னேன், சீர்திருத்தமே அவசியம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். சீர்திருத்தம் அவசியம்தான், கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டார்களோ என்று தோன்றுகிறது என்று சொல்லுகிறது இன்னொரு கூட்டம். மூன்றாவது, சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொண்டாலும் அது நல்லது, அப்படி நடந்தது, நாம் நன்றியோடு நினைக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதை தங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தாமல் அந்த அதே தவறுகளை, சீர்திருத்த காலத்திற்கு முன்பாக இருந்த தவறுகளை செய்வது, அதிலே சரித்திர பின்னணியில் இருக்கக்கூடியது. ஏன் மார்ட்டின் லூத்தர், அல்லாவிட்டால் சீர்திருத்தவாதிகள், மார்ட்டின் லூத்தர் மாத்திரமல்ல சீர்திருத்தவாதிகள் ஏன் அந்த நாட்களிலே போராட வேண்டியது இருந்தது என்றால், அன்றைக்கு சபை பேரரசுகளை உருவாக்கி கொண்டிருந்தது. The church was trying to establish imperialism, the empire states. Bible doesn't advocate imperialism, the so-called universal authority. ஆனால் ரோம் சபை என்ன செய்தது? பேரரசர்களை நியமித்தார்கள். ஏற்கனவே நாம் பார்த்தோம், ஏன் அவர்கள் தொப்பி போட வேண்டியதை ஏற்பட்டது என்றால், அரசர்களையும் பேரரசர்களையும் இவர்கள் நியமிக்க ஆரம்பித்தார்கள். சபையிலே மாத்திரம் அதிகாரம் கிடையாது, அரசியலும் நாங்கள் தான் அதிகாரம் பெற்றவர்கள் என்பதை நிரூபிக்க ஆரம்பித்தார்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஸ்டேட் அண்ட் த சர்ச் ஆர் நாட் எக்ஸாக்ட்லி செப்பரேட், பட் டூ ways by which God is ruling the world or the church. Church rules, Christ rules the church, also the world. He is the sovereign head. கிறிஸ்து சபையிலே ஆளுகிறார். மாத்திரமல்ல, ரோமர் 13 வேறு சில வசனங்கள் சொல்லுகிறது, கடவுள் அரசாங்கங்களை அனுமதித்திருக்கிறார். அவர்கள் நன்மை செய்வதற்காக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அதை சபை தன்னுடையதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. Church and state, the discussion was on for many years. ரோமன் சபை என்ன செய்தது? அரசியலை தன்னுடைய கையில் எடுக்க முயற்சித்தது, பேரரசுகளை நியமித்தது, கிட்டத்தட்ட உலகளாவிய அளவிலே சபைகளை நிர்ணயம் செய்தது. ஆனால் வேதம் ஸ்தல சபைகளையும் சபையின் மூலமாக சமுதாயத்தை மாற்றக்கூடிய முயற்சியையும், சட்ட திட்டங்களுக்கு, தேசம் கடவுள் அனுமதித்திருக்கிற அரசாங்கங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுடைய வார்த்தைக்கு முரண்பாடாக போகும்போது கீழ்ப்படிய முடியாது. ஆனால் வரி போன்ற காரியங்கள், நன்மை செய்வதற்காக என்னென்ன முயற்சிகளை செய்கிறார்களோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆனால் ரோம சபை அதை செய்யாமல் இருந்தபடினாலே நாம் பார்க்கிறோம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே நமக்கு தெரியும், ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி நாம் ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டுவோம், நாம் எங்கும் பிரிந்து போகாதபடிக்கு ஒரே இடத்தில் இருப்போம் என்று அவர்கள் பெரிய கோபுரம் கட்டுகிறார்கள். அதே 11ஆம் அதிகாரத்திலே பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் என்ன செய்தார்கள்? நாம் செங்கல் அறுத்து நன்றாய் சுடுவோம், அதற்கு பிறகு நாம் பூமியில் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்ல கேட்டார்கள். ஆதாமை படைத்துவது ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். பூமி கர்த்தரை அறியும் அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? நாம் இங்கே ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி, வானத்தை தொடுகிற அளவுக்கு கோபுரத்தை கட்டி இங்கே இருப்போம், பூமி எங்கும் போக வேண்டாம், நமக்கு பேர் உண்டு பண்ணுவோம் என்று சொன்னார்கள். 11ஆம் அதிகாரத்திலே இதை படிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். நீ உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். 11ஆம் அதிகாரத்திலே கோபுரம் கட்டி நாம் இங்கேயே இருந்து நமக்கு பேர் உண்டு பண்ணுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் கடவுள் ஆபிரகாமை அழைத்த பொழுது, நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்,
நீ பூமியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் பூமியில் உள்ள ராஜாக்கள், ராஜ்யங்கள், வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். இரண்டுக்குமான வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். அதை மறுதலித்து உலகம் முழுவதும் ஒரே ராஜ்யம், உலகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிரதிநிதி, அதாவது சபையினுடைய பிரதிநிதி என்று சொன்னார்கள். அதைத்தான் மார்ட்டின் லூத்தர் போன்ற சீர்திருத்தவாதிகள் எதிர்க்க வேண்டியதாயிற்று. அப்படி கிடையாது. ஸ்தல சபைகள், ஆண்டவர் கொடுத்த மெய்ப்பர் சபை மக்கள், அந்த நாடுகளிலே ஆண்டவர் கொடுக்கிற அரசாங்கங்கள், அதை அவர் அனுமதிக்கிற விதம், அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவேதான் இந்த உலகளாவிய அந்த பேரரசர்களை நியமிப்பது, பேரரசுகளை உண்டாக்குவது, எல்லா நாடுகளும் தங்களுக்கு கீழாக வந்து பணிய வேண்டும் என்று சொல்லுவது, இந்த அதிகாரத்தை எதிர்க்க வேண்டி இருந்தது. இன்றைக்கும் அதுதான். இன்றைக்கும் நிறைய நாடுகள் பக்கத்து நாடுகளை சுதந்திரித்துக் கொள்ள முயற்சி செய்கிறது, எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறது, சண்டை போடுகிறார்கள். ஏன் யுத்தங்கள் வருகிறது? மற்ற நாடுகளுடைய வளங்களை உறிஞ்ச வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைமை, அது ஒத்துக்கொள்ளப்பட முடியாதது. ஆகவேதான் சீர்திருத்தம் இன்றைக்கும் அவசியம். இச்சியாதிருப்பாயாக என்ற கற்பனை இதிலே அடங்கி இருக்கிறது. இச்சியாதிருப்பாயாக என்றால், உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இடத்திலே இயற்கை வளம், அந்த வளங்களை பயன்படுத்தி நீ உற்பத்தி செய், நீ காரியங்களை நிறைவேற்று. மற்ற இடத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வைத்து அவர்கள் உற்பத்தி செய்யட்டும், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னாரே தவிர, நீ அந்த இடத்தை போய் அபகரித்து கொண்டு வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டு வராதே என்பது. இன்றைக்கும் சபைகளிலே இச்சை என்பது இருக்கிறது. அதனுடைய சாரம்சமாகத்தான் அந்த போராட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே சீர்திருத்தம் அன்றைக்கு அவசியம். இருந்த காலகட்டத்திலே சரித்திர பின்னணியிலே பார்க்கும்போது பேரரசர்களை மாற்ற வேண்டிய நிர்பந்தம். மார்ட்டின் லூத்தரும் சீர்திருத்தவாதிகளும் தேசத்தினுடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அவர்கள் போரிட வேண்டி இருந்தது. மூன்றாவது, பிராக்டிக்கல், நடைமுறை காரணம், தி பிராக்டிக்கல் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்களும் பரிசுத்தாவினாலே பேசுகிறோமே, அந்நிய பாஷை பேசுகிறோமே. இன்றைக்கு கத்தோலிக்க சபைகளும் சரி, இன்றைக்கு நிறைய சபைகள், மற்ற சபைகளும் நமக்கு தெரியும். அந்த சபை முழுவதும் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லக்கூடிய வேதத்திற்கு புறம்பான போதனைகளை வைத்திருக்கிறார்கள். அந்நிய பாஷையில நாங்கள் பேசுகிறோமே, மாத்திரமல்ல நாங்கள் பிரைஸ் லார்ட் என்று சொல்லுகிறோமே. இன்றைக்கு எல்லாருமே நீங்கள் பார்த்தால், கத்தோலிக்கர்கள், பெந்தேகோஸ்தே, எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, பார்த்த உடனே பிரைஸ் லார்ட் என்று சொல்லுவார்கள். அது எதற்காக சொல்லுகிறார்கள் என்றால், நாம் எல்லாரும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய அடையாளத்தை காண்பிப்பதற்கு. நாம் எல்லாரும் பக்திமான்கள் தான். அப்ப இவர்கள் என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கிறது என்றால், நாங்கள் பிரைஸ் லார்ட் சொல்லுகிறோம், நாங்கள் எங்களுடைய சபைகளிலே கரிஸ்மேட்டிக் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோம், வரங்களை பயன்படுத்துகிறோம், ஹோலி ஸ்பிரிட் என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம், மற்ற சபைகளிலே டான்ஸ் ஆடுவது போல நாங்களும் டான்ஸ் ஆடுகிறோம் என்று சொல்லி, இப்படிப்பட்ட சில காரியங்களை சொல்லி, இவைகள் இவ்வளவு நடைமுறைகள் மாற்றம் இருக்கிறதே, ஏன் இணைந்து செயல்படக்கூடாது என்ற கேள்வி. முதலிலே இதுவே வேதத்திற்கு புறம்பானது. அந்நிய பாஷை என்பதே இன்றைக்கு பேசப்படுகிற, இன்றைக்கு சொல்லப்படுகிற அந்நிய பாஷை என்பதே வேதத்திற்கு புறம்பானது என்பதை பல காலகட்டத்திலே நாம் வேதத்தின்படி படித்திருக்கிறோம். அதை நாங்கள் செய்கிறோமே, பரிசுத்தாவியானவரால் நிறைந்து நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோமே, ஆராதிக்கிறோமே. நாங்கள் பழைய வழிமுறைகள் எல்லாம் விட்டு ஆல்டர் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு கீழே வந்து நாங்கள் எல்லாரோடும் சேர்ந்து ஆரவாரிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதுவே பிரச்சனை. ஆனால் அதை செய்வதன் மூலமாக நாம் இணைந்து செயல்படலாம் என்று சொல்லக்கூடிய வாதம். குறிப்பாக ஒருவேளை இந்த சடங்காச்சார சபைகள் என்ன சொல்லலாம் என்றால், ஒரு காலத்திலே நாங்கள் ஆல்டரை வைத்திருந்தோம், கண்டிப்பாக பிரீஸ்டோ இல்லாவிட்டால் பிரிஸ்பெக்டரோ அவர்தான், பிஷப்போ இல்லாவிட்டால் கார்டினல் அவர்கள் தான் எல்லாம் செய்ய வேண்டியிருந்தது. இன்றைக்கு அப்படி அல்ல. நாங்கள் சாதாரண லே மக்களுக்கும் கூட, சாதாரண மக்களுக்கும் கூட வாய்ப்பு கொடுக்கிறோம், அவர்களும் பங்கெடுக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சொன்னீர்களே, மார்ட்டின் லூத்தர் சொன்னார், எல்லா விசுவாசியும் ஆசாரியன் என்பதை நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது பெயர் அளவிலே தான் இருக்கிறதே தவிர, வேதபூர்வமாக எல்லாரும் ஆசாரியர்கள் என்ற தத்துவம் அதிலே வரவில்லை. Some can claim that we are no longer rigid in our approach to worship because we give importance to the lay people, which amounts to the claim of Martin Luther, priesthood of all believers.
The claim seems to be so wonderful, so reforming, but underneath what we see is no longer the case, because the priesthood of all believers suggests that there is only one mediator. எல்லாரும் ஆசாரியர்கள் என்று சொல்லுகிற தத்துவத்தினுடைய சாரம்சம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மத்தியஸ்தர், வேற யாருமே மத்தியஸ்தர்கள் கிடையாது. அந்த தத்துவத்தை இன்னும் முழுமையாக மாற்றவில்லை. இன்றைக்கு நிறைய ஆவிக்குரிய சபைகள், அபிஷேக சபைகள் என்று சொல்லுகிறவர்களும் கூட போதகரிடத்திலே வந்து ஜெபித்தால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். எங்களுடைய சபையிலே நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் போக முடியும். எங்களுடைய சபை கொடுக்கிற முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்கள் என்று சொல்லும் போது, பேச்சிலே ஒன்று இருக்கிறது, ஆனால் செயலிலே வித்தியாசம் இருக்கிறது. அதற்கும் இதற்கும், வலதுக்கும் இடதுக்கும் வித்தியாசம் இல்லாத நிலைமை என்று சொல்லலாம். இதுதான் நடைமுறை தவறான போதனைகள் என்று சொல்லுகிறோம். நிறைய பேர் என்ன சொல்லுகிறார்கள், புதுசாக செய்தால் என்ன தவறு என்று கேட்கிறார்கள். What is wrong with having new something? Some people suggest or think that Reformation is new, disdaining the old. Reformation is not new, it is following the foundational aspect as it is. எரேமியா 6:16 பூர்வ பாதைகளிலே நின்று வழி எது என்று விசாரித்து நல்ல வழியிலே நடவுங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார். எரேமியா 6:16. அதே வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 11 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரே ஒரு வழி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதைத்தான் கிறிஸ்து மட்டுமே என்று சொன்னார்கள். அப்ப நடைமுறையிலே நாங்கள் ஆலயத்தினுடைய அமைப்பை மாற்றிவிட்டோம். முதலில் ஆல்டர் மாத்திரம் இருந்தது, இப்பொழுது அதை கொஞ்சம் குறைத்து விட்டோம். 5 வாரம் இருந்தால் 2 வாரத்திலே நாங்கள் கீழே இறங்கி வருகிறோம், பிரைஸ் தி லார்ட் சொல்லுகிறோம், நாங்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். அதனாலே நாம் எல்லாரும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய கோட்பாடு, அந்நிய பாஷை பேசுவதே வேதத்தின்படி இன்றைக்கு பெரிய பிரச்சனை. ஆராதனை என்பது கடவுளுடைய வழிமுறையில இருக்க வேண்டுமே தவிர, இப்படி செய்தோம், இதுல கொஞ்சம் மாற்றம் செய்து இப்படி வந்திருக்கிறோம், அதனாலே நாம் எல்லாரும் ஒன்றுதான் என்று சொல்வதற்கான வாய்ப்பு கிடையாது. There is no way we could claim that just because we have changed certain aspects in the so-called worship pattern, we are one. That claim is shallow one, artificial one, because at the end of the day, worship has to be based on how God has designed, not how we evolved, how we have designed it. நடைமுறையிலே பார்க்கிறோம், சில வார்த்தைகளை சொல்லுவதனாலே மாத்திரம், சில காரியங்களை மேலோட்டமாக மாற்றுவதால் மாத்திரம் நாம் சீர்திருத்தம் அவசியமில்லை என்று சொல்ல முடியாது. அன்றைக்கு அந்த அவசியம் இருந்தது. மத்தியஸ்தர் ஒருவரே என்பதை வலியுறுத்தி சீர்திருத்தவாதிகள் சொல்ல வேண்டி இருந்தது. அதற்காக அவர்கள் வாழ்க்கை பணம் வைக்க வேண்டியிருந்தது. இன்றைக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே கிறிஸ்து என்பதை பிரசங்கிக்க வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு பெரும்பாலான சபைகளிலே, வலது இடது எந்த சபைகளாக இருக்கட்டும், எங்கள் மூலமாக எங்களிடத்திலே வந்து ஜெபித்தால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்கள், நாங்கள் கொடுக்கிற ஞானஸ்நானத்தின் மூலமாகத்தான் பரலோகத்துக்கு போவீர்கள், நாங்கள் கொடுக்கிற அப்பம் ரசத்தை புசித்தால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்கள் என்று சொன்னால் அது சீர்திருத்தத்துக்கு அவசியம் என்பதை சொல்லுகிறது. இறுதியாக அரசியல் காரணம், the political angle to it. அதாவது இப்பொழுது எல்லா பக்கமும் பயங்கரவாதங்கள் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நிறைய பயங்கரவாதங்கள் இருக்கிறது. பல இடங்களிலே தாக்குதல்கள் வருகிறது. மாத்திரமல்ல, கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஏத்தியிசம் ஒரு பக்கம் வளர்ந்து வருகிறது. செக்குலர் நேச்சர், கடவுள் இல்லை, வேதம் இல்லை, இயற்கையாக இந்த உலகம் உருவானது, இப்படி பல தாக்குதல்கள் நம்மை சுற்றி இருக்கும் போது நாம் இணைந்திருப்பது அவசியம் அல்லவா, ஐக்கியம் முக்கியம் அல்லவா என்று சொல்லுகிறார்கள். There is the last theory. People claim that at a time when we have the rise of atheism, the terrorism of various natures, the rampant secularization, at the time of these attacks from various quarters, are we not supposed to be united? Are we not supposed to have a unity among us? ஐக்கியம் வேதம் சொல்லுகிறது இல்லையா, அந்த ஐக்கியத்தை நாம் ஏன் செய்யக்கூடாது, அதை ஏன் நாம் நிலைநிறுத்தக்கூடாது? ஏனென்றால் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியது. வேதம் நமக்கு ஏற்கனவே
கடைசி காலத்திலே எந்த காலத்திலும் உபத்திரவங்கள் போராட்டங்கள் இருந்திருக்கிறது. ஆதி திருச்சபைக்கும் இருந்திருக்கிறது. மெய்யான விசுவாசிகள் உபத்திரவுக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறார்கள். அதை எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடவுள் அனுமதிப்பதில்லை. அது ஏனென்று தெரியவில்லை. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வரும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக அரசாங்கங்கள், உலகத்திலிருந்து அப்படிப்பட்ட தாக்குதல்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னாரே தவிர பாதாளத்தின் வாசல்கள் அதை எதிர்ப்பதில்லை என்று சொல்லவில்லை. அதை மேற்கொள்ள முடியாது. I will build my church. The gates of hell will not prevail over it. He didn't say the gates of hell will not fight against it. We have a fight. ஆகவே அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது the biblical separation is so biblical. வேதபூர்வமான பிரிவினை என்பது வேதத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்பது இதை பார்த்து ஐக்கியப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆதி திருச்சபையினர் என்ன செய்திருப்பார்கள்? ஐக்கியப்பட்டிருப்பார்கள். யூதர்களோடும் மற்றவர்களோடும் ஐக்கியப்பட்டிருப்பார்கள். முதல் நூற்றாண்டிலே இருந்த உபத்திரவத்தை போன்ற நிலைமை இன்றைக்கு இல்லை. ஒருவேளை இன்னும் வருகிற நாட்களிலே கூடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அன்றைக்கு விசுவாசிகள் அதன் மத்தியிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வித்தியாசம் என்பது, ஐக்கியம் என்பது எந்த அடிப்படையில் ஐக்கியம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். வேதத்தின் பல பகுதிகளிலே பார்க்கிறோம். அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான், அன்பின் அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார், நீங்கள் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இதிலே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். யார் இவர்? அன்பின் அப்போஸ்தலன். The apostle of love declared, do not love. So love has an aspect of unloving involved in it. அன்பு கூறுவதிலே அன்பு செலுத்தாத இடமும் இருக்கிறது. நான் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் என்று உலகத்தின் வழிமுறைகளிலே, உலகத்தின் வழிபாடுகளிலே, உலகத்தின் ஆசாபாசங்களிலே நான் அன்பு செலுத்தினால், வேதம் இதே பகுதியிலே சொல்லுகிறது, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. There is something called unloving encompassed in love. ஆகவே நாம் இப்படிப்பட்ட நெருக்கடியான காலத்திலே ஐக்கியப்பட வேண்டியது அவசியம் அல்லவா? வேதம் ஐக்கியத்தை சொல்லுகிறது என்று சொன்னால், வேதம் சொல்லுகிற ஐக்கியம் சத்தியத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஐக்கியம். அதனால எல்லாரையும் வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. எந்த மனிதனையும் நாம் வெறுக்க அழைக்கப்படவில்லை, மன்னிக்க அழைக்கப்படுகிறோம். துரோகிகளை, ஏமாற்றுகிறவர்களை, குடும்பத்திலே ஒருவேளை பிரச்சனையை கொடுக்கிறவர்களை நாம் கிறிஸ்து நம்மிலே, தேவன் நம்மிலே நமக்கு மன்னிப்பது போல, கிறிஸ்துவிலே நம்மை மன்னித்து கொண்டிருப்பது போல நாம் மன்னிக்க அழைக்கப்படுகிறோம். ஆனால் அவர்களுடைய செய்கைகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. We have to love people, not that just because we cannot have unity in that sense of against the word of God, against the truth, that doesn't mean that we hate people. In fact, in seeking unity, we love people who are against us in that respect, but we don't approve of their activities, their ungodliness, their worldliness. வேதத்தில் அதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. யோவான் சொல்லுகிறார், நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். 2 யோவான் நிருபமே அப்படித்தான் சொல்லுகிறது. 2 யோவான் ஒரே அதிகாரம் இருக்கிறது. 9ஆம் வசனம், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவர் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்தல் சொல்லாமலும் இருங்கள். You're not supposed to even greet him. Greet those who do not bring the teaching of Christ, the foundational aspect, the birth, the death, the suffering and the death and the resurrection, crucifixion of Jesus Christ. If people were to bring unity apart from that, that's not the biblical unity that we embrace and advocate. இன்றைக்கு அரசாங்கம் எதிராக இருக்கிறது, சமூகம் எதிராக இருக்கிறது. ஆகவே நாம் இணைந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், சபைகள் என்று சொல்லுகிறவர்கள் இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். முதலாவது சபைகளா என்பது முதலாவது கேள்வி. அப்படி சபைகளாக இருக்கும் பட்சத்திலே எப்படிப்பட்ட ஐக்கியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றும் வேதம் வலியுறுத்தி சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே வாக்கு தத்தங்களை பற்றி பேதுரு சொல்லுகிறார்.
அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி, அடுத்த வசனம், இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி, டு பி அவே ஃப்ரம் தி லெஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த செப்பரேஷன் பிரிவு வேதத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. The wonderful promises are given so that we would be detached from the lust and the worldliness that surround us, that we would partake in the divine nature. There is a separation and there is an attachment. There is a detachment and an attachment. இந்த அடிப்படையிலே வரக்கூடிய ஐக்கியம். இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். சமாதானத்தை கொண்டு வந்தேன் என்று நினைத்துக் கொள்ளாதிருங்கள். அவர் கொடுக்கிற சமாதானம் தனிப்பட்ட சமாதானம், மெய்யான சமாதானம். ஆனால் அந்த உலகத்திலே சமாதானம் இல்லையே. கூடுமானால் சமாதானம் உள்ளவர்களாய், கூடுமானால் முடிந்தவரை சமாதானமாயிருங்கள். நம்முடைய பகுதியிலே நாம் சமாதானத்தை விரும்ப வேண்டும், சமாதானத்தை செய்ய வேண்டும். ஆனால் அந்த உலகத்திலே அதை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இப்ப அரசியல் சூழ்நிலை மோசமாக இருக்கிறது, உபத்திரவம் அதிகமாக இருக்கிறது, அநேக தவறான கொள்கைகள் பரவி வருகிறது. ஆகவே நாம் இணைந்து இருப்பது நல்லது என்று சொன்னால் எந்த அடிப்படையில இணைப்பு என்பது முக்கியம். ஆதி திருச்சபை எப்படி ஐக்கியப்பட்டார்கள்? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், ஜெபத்திலும், வேத வாசிப்பிலும், அப்பம் பிற்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஐக்கியத்தை தான் வேதம் குறிப்பிடுகிறதே அல்லாமல் வெளிப்படையான சத்தியத்தை மறுதலித்த அப்போஸ்தலருடைய உபதேசம் தான் முதலிலே வருகிறது. அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இப்படி இந்த 4 காரியங்களும் இன்றைக்கு சீர்திருத்தம் வேண்டாம், அது தவறு, அதை குறைத்து செய்திருக்கலாம் என்றெல்லாம் சொல்லுவதற்கான வாதமாக இருக்கிறது இல்லை. கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டிலும் 2 இடங்களிலே அந்த வாதம் இருக்கிறது. சீர்திருத்தம். யோசியா என்ற அரசன் 8 வயது தான், 16 வயதிலே அவர் கடவுளுடைய வார்த்தையை கண்டுபிடித்தார், ஆலயத்தை சீர்படுத்தினார், ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். இஸ்ரா காலத்திலே பாபிலோனிலிருந்து திரும்பி வந்து தேவாலயம் கட்டப்பட்ட போது கடவுளுடைய வார்த்தையை, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கண்டெடுத்து அதை ஜனங்களிடத்திலே வாசித்தான். ஜனங்கள் அதை கேட்டு சத்தமிட்டு அழுது கடவுளுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட சீர்திருத்தம் தான் வேதபூர்வமான சீர்திருத்தம். கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவதுதான் சீர்திருத்தமே அல்லாமல் நீங்களும் நானும் சில காரியங்களை குறைத்தலாம், கூட்டிக் கொள்ளலாம், நமக்குள்ளாக சமரசம் செய்து கொள்ளலாம் என்பதல்ல சீர்திருத்தம். அதனால்தான் இன்றைக்கும் சீர்திருத்தம் அவசியம். நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக வர வேண்டும். கடவுளுடைய வார்த்தையின் அதிகாரம், கடவுளுடைய வார்த்தையின் போதுமான தன்மை. We need to come back to the word, the authority of the word and the sufficiency of the scriptures. These 2 aspects go hand in hand. This is what Reformation is all about, which means we keep reforming. எப்படிப்பட்ட சீர்திருத்தம்? சபையாக எப்படி சீர்திருத்தம் என்று சொன்னால், சத்தியம், சத்தியத்திற்கு விரோதமான அசத்தியம், அதிலே சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டும். Our Reformation takes place both individually and collectively. Collectively, we are on the side of truth over the error, against the error. தனிப்பட்ட விதத்திலே முதிர்ச்சியின்மையிலிருந்து முதிர்ச்சிக்கு போகிறோம், அதுவும் ஒரு சீர்திருத்தம். On an individual level, from immaturity we move to maturity. நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், சிந்தித்தேன். புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விடுகிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவை நோக்கி எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை ஆசையாய் தொடருகிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். தனிப்பட்ட சீர்திருத்தம் என்பது முதிர்ச்சியின்மையிலிருந்து முதிர்ச்சிக்கு, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நேராக பூரண புருஷராகும் வரைக்கும் சபையிலே அவர் வரங்களை கொடுத்திருக்கிறார். சபையிலே கொடுக்கப்பட்ட வரங்கள் விசுவாசிகள் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு நேராக பரிபூர்ணம் அடைவதற்காக என்பது. இணைந்து சபையாக
நாம் எப்படி சீர்திருத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், சத்தியத்திற்காக வைராக்கியமாய் நாம் போராட வேண்டும். பூர்வ பாதைகள் வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு அந்த வழியிலே நடவுங்கள். ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களை கூவி அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கு, சபைக்கு 2 எதிரி நிரந்தரமானவர்கள். வெளியெதிரி, உள்ளெதிரி. உள்ளெதிரி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். கள்ள போதனைகள், சமரசங்கள், இவைகள் எல்லாம் உள்ளெதிரி. வெளியெதிரி உபத்திரவம், சஞ்சலம், பலவீனம் போன்றவைகள். இந்த 2ஓடும் நாம் போராட அழைக்கப்படுகிறோம். நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்த காலத்து லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை ரோம சேவகன் தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா தன்னுடைய சரீரத்தின் அவயவங்களையும் பாதுகாப்பது போல தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள கடவுள் நம்மை அழைக்கிறார். சீர்திருத்தம் அன்றைக்கு அவசியம்தான அவசியம். அதற்கு முன்பு இருந்ததாம், முன்பும் இருந்தது. சீர்திருத்தம் கடந்த காலம் அல்ல. ரெஃபர்மேஷன் இஸ் நாட் பாஸ்ட், ரெஃபர்மேஷன் இஸ் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். அன்றைக்கு அவர்கள் செய்த சீர்திருத்தம் இன்றைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒருவேளை அன்றைக்கு வெளியிலே சீர்திருத்தம் அவசியமாக இருந்தது, இன்றைக்கு உள்ளுக்குள்ளேயே சீர்திருத்தம் அவசியம். அது தனிப்பட்ட சீர்திருத்தமாகவும் இருக்க வேண்டும், சபையினுடைய சீர்திருத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை சீர்திருத்தத்தை விரும்புகிற சபைகள் என்று சொல்லுகிறவர்கள் அதே தவறுகளை திரும்ப செய்தால், கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாக வாழ்ந்தால், கடவுளுடைய வார்த்தையின் அதிகாரத்தையும் அதனுடைய போதுமான தன்மையும் நாம் நம்முடைய செயல்களிலே மறுதளித்தால் நமக்கும் சீர்திருத்தம் அவசியம். இப்பொழுது யாருக்கு சீர்திருத்தம் அவசியம் என்றால், சீர்திருத்தத்தினால் நன்மை பெற்று அது எங்களுக்கு பெருமையை கொண்டு வந்திருக்கிறது, மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது, சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லுகிறவர்களுக்கு இன்றைக்கு சீர்திருத்தம் மிக மிக அவசியம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நம்முடைய ஆத்மாவுக்கென்று ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. ஆமென்.